வணக்கம் மக்களே. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் அவர்களை கடந்த சில நாட்களுக்கு முன்பாக சந்தித்துள்ளார். மேலும் அவர் டெல்லிக்கு சென்று தமிழக வெற்றிக் கழகத்தின் நிலைமை என்ன, தமிழகத்தில் ஓராண்டாக தமிழக வெற்றிக் கழகம் என்ன பெயரை பெற்றுள்ளது, மேலும் ஆதரவுகள் அதிகமாக இருக்கிறதா என்ற ரிப்போர்ட்டை அனுப்பியார். மேலும் இந்த ரிப்போர்ட்டை அனுப்பிய பிறகு தெரிய வந்த முக்கியமான தகவலால் திமுகவினர்கள் அதிமுகவினர்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கிட்டத்தட்ட 45% வரை தமிழகத்தில் தமிழக வெற்றிக் கழகம் ஓட்டு வங்கியை பெறும். ஓராண்டில் மட்டும் 25% தற்பொழுது வரை ஆதரவுகள் இருக்கிறது என்றும், இன்னும் ஓராண்டுகள் இதே வேகத்தை செய்தால் நிச்சயம் தமிழக மக்களும் இளைஞர்களும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு அதிக அளவு ஆதரவுகளை கொடுப்பார்கள். இதனால் தமிழக ஆட்சி அதிகாரத்தை முற்றிலும் மாற்றக்கூடிய வகையிலும் இதுவரை அல்லாத கூட்டணி ஆட்சி அதிகாரத்துடன் மீண்டும் தமிழகத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தலைமையில் முதல்வராக தேர்வு செய்யப்படுவார் என்ற தகவலை தான் தற்பொழுது அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளை நம்மால் பார்க்க முடிகிறது. சரிப்பா, இத்தனை ஆண்டுகளாக சுமார் 6 முறை திமுக ஆட்சி செய்திருக்கிறது. 7 முறை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்து தற்பொழுது மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கு துடித்து கொண்டிருக்கிறது. நேற்று வந்த விஜய் அவர்களால் இது சாத்தியமா? நன்றாக கவனிக்க வேண்டும். திமுகவும் சரி அதிமுகவும் சரி இரு கட்சிகளுக்கு இடையே பணப்போராட்டம், பதவி போராட்டம் தான் இருக்கிறதே தவிர மக்களின் நலன் போராட்டம் 1% கூட இவர்களால் பார்க்க முடியாது. ஒரு பாலத்தை கட்டுகிறார்கள் என்றால் அதில் கமிஷன் எவ்வளவு, இதனால் யார் லாபம் அடைவார்கள் என்பதுதான் திமுகவும் சரி அதிமுகவும் சரி அவர்களது நோக்கமாக இருக்கிறதே தவிர மக்கள் அந்த பாலத்தை எத்தனை ஆண்டுகள் பயனடைவார்கள், இதனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ திமுகவோ பயன்பெறக்கூடிய வகையில் மக்களின் பெயர் சொல்லும் அளவிற்கு பல ஆண்டுகள் நீடிக்கக்கூடிய பாலமாக இதுவரை அவர்கள் செய்யவில்லை. வெள்ளைக்காரன் கட்டின பாலம் இன்றைக்கு வர நிலைத்து நிற்கிறது. ஆனால் இவர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் செய்யக்கூடிய பாலங்கள் ஒரு வெள்ளத்திலேயே அடைத்து செல்லக்கூடிய வகையில்தான் அமைந்திருக்கிறது. இதை தடுப்பதற்குத்தான் விஜய் அவர்களது ஆட்சியும் அதிகாரமும் ஒரே ஆண்டில் ஒட்டுமொத்தமாக இவர்கள் இருவரும் செய்ய ஊழலை சிறையில் அடைத்து மக்களிடம் வருடம் முழுவதும் நற்பெயரை பெறக்கூடிய செயலை ஒரே கையெழுத்தின் மூலமாக விஜய் அவர்கள் கூட்டணி ஆட்சியின் மூலமாக அமல்படுத்துவார் என்றும் கூறப்படுகிறது. 45% விஜய் அவர்களுக்கு ஆதரவுகள் இருக்கிறது என்பது சரியா தவறா என்பதை